அடுத்ததா 2006லயும் வந்து பாத்தீங்கன்னா 2 படம் குடுக்குறாரு. முதல் படம் வந்து இதயம் திருடன் அப்படின்ற ஒரு படம் வந்து குடுக்குறாரு. சோ இந்த படத்துல வர ஹீரோயின் கூட அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்ல. ஒரு 2, 3 படங்கள் தான் பண்ணிருப்பாங்க. சோ இந்த இதயம் திருடன் படம் வந்துட்டு பெரிய அளவுல ஓடவே இல்ல. ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். சோ அதுக்கப்புறமா அதே இயர்ல 2வது ஒரு படம் குடுக்குறாரு. உனக்கும் எனக்கும் அப்படின்ற ஒரு படம் குடுக்குறாரு. இந்த படம் வந்துட்டு ரீமேக் தான். இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா மோகன் ராஜா அவர் தான் இயக்குறாரு. இதுவும் வந்துட்டு தெலுங்கு ரீமேக் தான். சோ மோகன் ராஜா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள் அதிகமா வந்துட்டு ஜெயம் ரவி தான் நடிச்சிருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வந்து ரீமேக் மூவி தான். என்னதான் ரீமேக் குடுத்தாலுமே வந்துட்டு இங்கேயும் பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் குடுக்குற அளவுக்கு அந்த சூப்பராவே மேக் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு திறமைசாலியான ஒரு டைரக்டர் தான் பாத்தீங்கன்னா மோகன் ராஜா அவர்கள். சோ ஜெயம் ரவி அவர்கள் உனக்கும் எனக்கும் படத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாரோட மனசுலயும் பயங்கரமா இடம் பிடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு துருன்னு ஒரு ஆக்டர். அதுவும் இல்லாம சந்தானம் அவர்கள் அந்த படத்துல வந்து நல்ல ஒரு காமெடி கொடுத்திருப்பாங்க. த்ரிஷாவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜ் பொண்ணாவும் நடிச்சிருப்பாங்க. அதே போல வந்துட்டு அந்த ஒரு கண்ட்ரி வில்லேஜ்ல இருந்து வெளியில வந்துட்டு அந்த கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாவும் நடிச்சிருப்பாங்க. சோ கதை ரீதியாவும் சரி, பாடல் ரீதியாவும் சரி எல்லார்கிட்டயும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சுன்னே சொல்லலாம். என்னதான் ரீமேக்கா இருந்தாலும் சோ இந்த படம் வந்துட்டு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்ல நல்ல ஒரு வெற்றியை கண்டுச்சுன்னே சொல்லலாம். அடுத்ததா 2007ல தீபாவளி படம் கொடுக்குறாரு. தீபாவளி படத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரீமேக் படமா தான் வந்துட்டு ஜெயம் ரவி கொடுத்திருந்தாங்க. சோ தீபாவளி படத்துல தான் அவர் வந்து ஒரிஜினல் ஸ்டோரியா வந்து எடுத்து பண்றாரு. இந்த படத்தை எழில் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல வர பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். யுவன் சங்கர் ராஜாவோட பாடல்கள் சொன்னாலே சும்மாவா? சோ எல்லாமே சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். எப்பவுமே வந்துட்டு ஜெயம் ரவி அவர்கள் தான் ரீமேக் படங்களை கொடுத்து பழக்கமானவர். பட் இந்த படம் வந்துட்டு ஜெயம் ரவி நடிச்ச இந்த தீபாவளி படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரியா பெங்காலி இந்த 2 லாங்குவேஜ்லயும் வந்துட்டு ஜெயம் ரவி படமான தீபாவளி படம் ரீமேக் செய்யப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா 2008 அப்போ சந்தோஷ் சுப்ரமணியம் படம் கொண்டு கொடுக்குறாரு. சோ இதுக்கு முன்னாடி கொடுத்த படமும் தீபாவளி படமும் நல்ல ஹிட் கொடுத்துச்சு. சோ சந்தோஷ் சுப்ரமணியம் படமும் பாத்தீங்கன்னா நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். சோ இந்த படம் வந்துட்டு ரீமேக் படம் தான். தெலுங்குல இருந்து ரீமேக் பண்ணாங்க.